இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கிறத விட பணத்தை சேர்த்து வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் வாங்குகிற சம்பளமும் எக்ஸ்பென்ஸ்க்கு மீட் பண்ணுறதுக்கே பத்தலை. இதில் எங்கெங்க நான் சேர்த்து வைக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதம் 30,000 சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் நான் சொல்கிறேன். என்னென்னா 30,000 வந்ததும் அது 3 பங்காக டிவைட் பண்ணிக்கோங்க. 50, 30, 20 அந்த ரூலில் டிவைட் பண்ணிக்கணும். 50% என்ன அப்படின்னா அவங்களுடைய நீட்ஸ், 30% அப்படிங்கிறது அவங்களுடைய வாண்ட்ஸ், 20% அப்படிங்கிறது அவங்களுடைய சேவிங்ஸ். இதுதாங்க ரொம்பவே முக்கியம். சரிங்களா? இப்போது 50% அதாவது தேவைகள், இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. சரிங்களா? என்னெல்லாம் வரும் அப்படின்னா இதில் வீட்டு வாடகை, வீட்டு கடன், மின் கட்டணம், நீர் கட்டணம், உணவு, போக்குவரத்து, மருத்துவம், அப்புறம் பிள்ளைங்களோட படிக்கிற செலவு எல்லாமே இதில் தான் வரும். சரிங்களா? இப்போது 30% போனீங்கன்னா இது வாண்ட்ஸ். இது நம்மளுடைய லெஷருக்காக உரியது. இதில் நம்ம அவுட்டிங் போகலாம், ஒரு டின்னர் போகலாம், ஷாப்பிங் போகலாம், இல்லை ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது எல்லாமே வாண்ட்ஸில் வருது. அண்ட் இந்த வாண்ட்ஸ்க்கும் நீட்ஸ்க்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம நிறையவே சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் எக்ஸஸாக சேவிங்ஸில் கூட நம்ம போட்டுடலாம். இப்போது நம்ம முக்கியமான டாபிக் சேவிங்ஸ் பார்க்கலாமா? இப்போது 30,000 சம்பளத்தில் 20% பார்த்தீங்கன்னா 6,000 வருங்க. ஸோ மாதத்துக்கு 6,000 ஒதுக்குங்க போதும். இந்த 6,000 நீங்கள் பிஎஃப்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பிஎஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7.1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். சரிங்களா? இப்போது மாதத்துக்கு 6,000, வருஷத்துக்கு 72,000. இது ஒரு 5 வருஷம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷம் கணக்கு எடுத்துப்போமே. 5 வருஷத்துக்குன்னா நீங்கள் 3,60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வட்டி 71,580 ரூபா வந்திருக்கும். ஸோ உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4,31,580. அதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 12% இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 4,89,600 வரும். அது உங்கள் ப்ராஃபிட் 1,29,600 ரூபா. நீங்கள் இந்த 6,000 ஒரே இதில் லம்சமாக போடணும்னு அவசியமே கிடையாது. அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். ஆர்டியில் ஒரு அமௌண்ட், பிஎஃப்ல ஒரு அமௌண்ட், எஸ்ஐபி அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு அமௌண்ட், அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போடணும். ஏன்னா எமர்ஜென்சி டைமில் நம்மளுக்கு கை கொடுக்கறது என்னமோ அதுதான். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் பட்ஜெட் போட்டு வாழுங்க அப்படின்னு சொல்கிறேங்க. அவ்வளோதான். நீங்கள் 30,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, 1 லட்சம் வாங்கினாலும் சரி, இல்லை 2 லட்சம் வாங்கினாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பட்ஜெட் போட்டு நிறைய அமௌண்ட் சேவ் பண்ணுங்கள். ஸோ சேவ் பண்ணுறது மூலமாக நம்ம நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அசட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.